ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய 5 வருடத்தில் நான் என்னென்ன சேமித்தேன் அப்படின்ற டாபிக்ல நான் உங்களை மீட் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா முதல் 5 வருடத்தில் நம்ம என்னெல்லாம் வந்து சேமிச்சோம் அப்படின்ற என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை உங்க கூட வந்து நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அதை பார்த்தாதான் வந்து உங்களுக்கு செகண்ட் 5 வருஷம் வந்து அடுத்த வந்து 10 வருஷத்துக்குள்ள என்ன நடந்தது அப்படின்றது தெரிய வரும். புதுசாக நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ஒரு சின்ன ஹிண்ட் மாதிரி சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லேண்ட் வந்து வாங்கிட்டு அதில் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம் சரிங்களா. கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது 2 ஃபேமிலி பக்கமும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாங்க. ப்ளஸ் வந்து ஜுவல்ஸும் வந்து இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி நான் வந்து எனக்கு வந்து வாடகை வீட்டிலேருந்து இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணி நான் சொந்த வீட்டுக்கு வந்து போகிறேன். அப்போ வந்து அந்த லேண்ட் வந்து என்னன்னா அப்ரூவ்ட் லேண்ட் கிடையாது, அன்அப்ரூவ்ட் லேண்ட் தான். அந்த ரேட்டுக்கு அப்போ கிடைச்சது, கொஞ்சம் நல்லா இருந்தது, வந்துரும்னு வந்து சொன்னாங்க. கொஞ்சம் அதில் ஒரு ட்ராபேக்ஸ்லாம் நெகட்டிவிட்டிலாம் இருக்கு. ஸோ அதனால நான் எனக்கு சேஃபர் சைட் தான் நான் மூவ் பண்ண பார்ப்பேன். அதனால என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2வது வந்து நம்ம எதனா வந்து அது அப்ரூவ்டு இல்லை இல்லைங்களா, அன்அப்ரூவ்டு. அதனால நம்ம அப்ரூவ்ட் லேண்டாக வாங்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியாச்சு. அதில் வந்து பர்சனல் லோன் வந்து போட்டிருந்தாங்க. அன்அப்ரூவ்ட் லேண்டுக்கு வந்து நம்மளுக்கு லோன் தரமாட்டாங்க, அப்ரூவ்ட் லேண்ட் மட்டும் தான் தருவாங்க. அதனால பர்சனல் லோன் வந்து க்ளோஸ் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு அதுக்காக கொஞ்சம் ஓடிட்டு இருந்தோம். இதுவும் வந்து ஃபர்ஸ்ட் 2வது 5 வருஷத்துல வந்து இதுவும் வந்து நாங்கள் முடிச்சிட்டோம். எப்படி முடிச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிக்கனமாக இருக்கிறது. குழந்தைங்களாம் சின்ன சின்ன குழந்தைங்க தானேங்களா. அப்போ வந்து ஃபர்ஸ்ட் 5 வருஷத்துல 2வது 5 வருஷத்துல வந்து நம்மளால சேமிக்க முடியும். 3வது 5 வருஷத்துலலாம் வந்து குழந்தைங்க வந்து வளர்ற ஏஜ்ல வந்து நம்ம ஃபுட்டோ மற்றபடி அவங்களுக்கு தேவையான ஆக்டிவிட்டிஸோ எதையுமே வந்து கம்மி பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்சது குழந்தைங்க வந்து சின்னதாக இருக்கிறப்ப ஒரு 5 வயசு 7 வயசு ஒரு 10 வயசுக்குள்ள அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் சாப்பிட்ற சாப்பாடாகட்டும் எல்லாமே வந்து கொஞ்சம் குவான்டிட்டி கம்மியாக தான் சாப்பிடுவாங்க. அதனால வந்து அதுல வந்து நம்மளுக்கு பெருசா ஒன்றும் செலவு தெரியாது. மற்ற வேற எதுலையுமே வந்து எனக்கு கான்சன்ட்ரேஷன் பண்ணல. கடன் இருந்துச்சுன்னா கடனை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அதை அடைக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்ல தான் 2 பேருமே வந்து ஓடிட்டு இருந்தோம். பர்சனல் லோன் வந்து க்ளோஸ் பண்ணியாச்சுங்க. அதுக்கப்புறமா வந்து அப்பயே வந்து சிக்கனமா நம்மளுக்கு என்ன தேவை இருக்கோ அந்த தேவையை மட்டும் பூர்த்தி செஞ்சா போதும் அப்படின்ட்டு சிம்பிளா இருந்தாலே போதுங்க. நம்ம ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்ம வந்து இந்த கடன்லாம் வந்து அடைச்சிடலாம். பெரிய விஷயமாவே இருக்காது. ஏற்கனவே வந்து கொஞ்சம் நகையெல்லாம் வந்து அந்த லேண்டுக்காக வித்தேன் இல்லைங்களா. அதுக்கப்புறமா ஒரு 10 சவரன் வந்து எடுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து இருந்தது. அப்போ 10 சவரன் அப்போ வந்து எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா வந்து பிளான் இருந்துச்சு, அனதர் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம எப்படின்னா வந்து பிளான் பண்ணிடணும். அதுக்கும் வந்து எனக்கு ஜுவல் தான் வந்து ஹெல்ப் பண்ணுச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து அப்ராட்ல இருக்கிறதுனால ஸோ அவருக்கு ஃபுட்டு, அக்காமடேஷன், பஸ் ஃபேர், என்டர்டெயின்மெண்ட், ட்ராவல் இஎம்ஐயா வந்து கன்வெர்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் வந்து போயிட்டு இருந்தது. நான் வந்து எனக்கு என்ன பண்ணணும், 2 போர்ஷனாக வந்து கட்டணும் இல்லைங்களா. அந்த போர்ஷனில் ஒரு போர்ஷன் வந்து 5000 ரெண்டுக்கு வந்து விட்டுருந்தேன். அதை வாங்கி வச்சு தான் நான் வந்து பசங்களுக்கு தேவையானது, எனக்கு தேவையானது அதெல்லாமே வந்து ஸ்கூல் ஃபீஸு அது எல்லாமே நான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ பத்தலைன்னா ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் பைசா வந்து கொடுப்பாரு. அதை வச்சு நான் வந்து மேனேஜ் பண்ணிட்டு இருந்தேன். அது இல்லாமல் வந்து நான் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா, ஒரு 30லேருந்து 35 பசங்க கிட்ட வந்து டியூஷன் எடுத்துட்டு இருந்தேன். டியூஷன்லேயே வந்து எனக்கு ஒரு 6K to 7K அப்போவே வந்து நான் ஏர்ன் பண்ணிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா, என்னால் வந்து ரொம்ப பசங்களை மேனேஜ் பண்ண முடியல. ஏன்னா வீட்டில் பசங்களையும் மேனேஜ் பண்ணிட்டு அந்த பசங்களையும் மேனேஜ் பண்ணும்போது கத்த முடியல. கொஞ்சம் அதுலேருந்து கொஞ்சம் வெளியே வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அபாக்கஸில் வந்து ஒர்க்கு வந்து போயிட்டு இருந்தேன். ஸோ அப்போ வந்து ஒரு 10K வந்து சேலரி வாங்கினேன். அதுவும் வந்து ரொம்ப பெருசாக இல்லை. இது ஒரு 1 இயர் பண்ணியிருப்பேன். இது வந்து நியர்லி 1 இயர் தான். ரொம்பலாம் வந்து நான் ஏதோ ஒரு பார்ஷியல் இன்கம் நம்ம படிச்சிருந்துட்டு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ப்ராட் மைண்ட் இருந்துச்சு அப்போ. அதனால வந்து நாங்கள் என்ன பண்ணோம்னா 2016 ஏர்போர்ட்டுக்கு நியராக வந்து ஒரு லேண்ட் வந்து அப்ரூவ்டு லேண்ட் வந்து வாங்குறோம். நியர்லி வந்து அந்த முன்னாடி வந்து ஃபர்ஸ்ட் சேவிங்ஸ் வந்து சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அதில் வந்து வீடு கட்டுறதுக்கு ஒரு அமௌண்ட் ஆச்சுன்னு சொன்னோம் இல்லைங்களா, அந்த அமௌண்ட்டுக்கு தான் நாங்கள் லேண்டே வந்து வாங்குறோம் சரிங்களா. அப்பயும் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 45 சவரன் வந்து இருந்துச்சு என் கையில். ஸோ நம்ம வீட்டில் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் அடகுக்கு வச்சு அப்படியே ரொட்டேஷன் பண்ணி ஹஸ்பண்ட் சேலரியில் வந்து இஎம்ஐயாக வந்து கன்வெர்ட் பண்ணி இந்த லேண்டுக்கு வந்து வாங்கிட்டோம் 2016. நான் வந்து ஏன் இந்த இடத்த சூஸ் பண்ணேன் அப்படின்னு வந்து கேட்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா மதர்ஸ் ஹவுஸ்.
ஸோ பாப்பா வந்து கொஞ்சம் பெருசாகிட்டா, அதனால அம்மா வீடு பக்கத்துலேயே ஒரு லேண்ட் இருந்தால் நல்லா இருக்கும். கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் ஓகே. ஹஸ்பண்டும் வந்து கூட இல்லாததுனால இந்த லேண்ட் வந்து வாங்கி போட்டோம்னா ஃப்யூச்சரில் வந்து நம்மளுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அது இருந்தாலும் இருக்கட்டும், போனாலும் போகட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டோட இந்த லேண்ட் வந்து நாங்கள் வந்து பெர்மனண்ட்டாக கட்டுறதா இருந்தாலும் கட்டலாம், இல்லை பசங்களுக்கு ஃப்யூச்சரில் யூஸ் ஆனாலும் ஆகட்டும் அப்படின்ற மாதிரி தான் இந்த லேண்டை வந்து வாங்கணும் 2016. சரிங்களா? இது வரைக்கும் இதுக்கு எல்லாமே வந்து சப்போர்ட் பண்ணது எல்லாமே எனக்கு அந்த நகை தான் வந்து சப்போர்ட் பண்ணுச்சு. ஸோ அடுத்த 3ஆம் 5 வருஷத்துல என்ன நடந்துச்சு அப்படின்றத வந்து உங்க கூட வந்து ஷேர் பண்றேன். ஸோ இந்த வீடியோ வந்து நீங்க பார்த்து முடியுங்க. அதுக்கப்புறமா வந்து அந்த அடுத்த 3ஆம் வருஷத்துல நான் என்ன பண்ணேன் அப்படின்றத உங்க கூட வந்து ஷேர் பண்றேன். அடுத்த வீடியோல மீட் பண்றேன். until stay with me, ஹேமா. Bye.